மகாநதி சீரியல் அடுத்த பிரமலா பார்த்தீங்கன்னா காவிரியுடைய அம்மா விஜய் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் போட சொல்லி காவிரி கேட்ட விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க அப்பவே என்று சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு நான் அப்பவே ஒரு முடிவு சொல்லியிருப்பேன், எதுக்காக நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து விஜய் ரொம்பவே கோவமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா கோவப்படுறாங்க. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், எதுக்காக என் முதுகுல குத்திங்க, என்னுடைய பர்மிஷன் இல்லாம எதுக்காக நீங்க என்னையும் வெறியும் பிரிக்க நினைச்சிருக்கீங்க, நீங்களே என் வாழ்க்கை எப்படி அழிக்க நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கப்புறமா நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. தாத்தா பாட்டியை பயங்கரமா திட்டுறாங்க. நீ பண்ண அந்த முட்டாள்தனமான வேலையில இப்ப நம்ம பேரனை நம்மளை விட்டு பிரிஞ்சு போறான்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்ததை பார்த்துட்டு காவிரியுடைய அம்மா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இங்க எதுக்காக அப்பா வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. எங்க வீட்டுக்கு தானே காவிரி அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா உங்க கூட இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே, என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தான் நான் இருப்பேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நீங்க பாட்டில் வந்து இருந்துருவீங்க, ஆனா மற்றவங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நானே பதில் சொல்லிக்கிறேன், ஆனா நான் இனிமேல் காவிரி கூட தான் இருப்பேன். இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு என்னையும் காவிரியும் யாராலையும் பிரிக்க முடியாது, நான் காவிரி எங்க இருக்காளோ அங்கேதான் இருப்பேன்னு ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு காவிரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காவிரியும் விஜயும் பக்கத்து போர்ஷன்லேயே குடி வச்சுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த விஷயம் பசுபதிக்கு தெரிய வருது. ராகினியும் பசுபதியும் சேர்ந்து எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும், கண்டிப்பா அவங்க குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் இவங்களை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான் பண்றாங்க.